நேற்று ஆடி மாதத்தோட 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டில் கூழ் ஊற்றியிருந்தாங்க. ஆடி மாதம்னாலே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ரொம்பவே சிறப்பான நாட்கள்னு தான் சொல்லணும். எப்போவுமே அம்மா வீட்டில் முதல் வாரம் 3வது வாரம் தான் கூழ் ஊற்றுற பழக்கம் இருக்குது. இந்த வாட்டி 3வது வாரம் தான் கூழ் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வாரம் ஊற்ற முடியல சம் ரீசன்ஸ்னால. இந்த வாட்டி 10:30 மணிக்கெலாம் கூழ் ஊற்றி முடிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்து 2 பேருமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு 9:30க்கெலாம் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஐ திங்க் இந்த காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது, கருவாடு குழம்பு வைக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் வந்து 9:30க்கெலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா 10:30க்கெலாம் வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிக்கணுன்றதுக்காக. ஏன்னா 9:30க்கு முடித்தாதான் 9:30க்கு மேலே கூழ் கரைச்சி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் கலந்து தான் வந்து கூழ் ஊற்றுவோம். சிலர் வந்து வெஜ்ஜில் கூழ் ஊற்றுவாங்க, காரக்குழம்பு மாதிரி வச்சு கூழ் ஊற்றுவாங்க. அது சைவமார்கள் பண்ணுறது. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ் கலந்து தான் வந்து கூழ் ஊற்றுவோம். போன வருஷம் மட்டும்தான் வந்து வெஜ்ஜில் வந்து கூழ் ஊற்றணும். ஏன்னா அம்மா கூழ் ஊற்ற ஆரம்பித்து 32 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. எனக்கே வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கூழ் ஊற்றுறாங்களாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஞாபகமே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஊற்றுறாங்கன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் அம்மா வந்து கல்யாணமாகி வந்ததுலேருந்தே கூழ் ஊற்றுறாங்களாம். எனக்கு இது இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எந்த அளவுக்கு நான் இருக்கேன் பார்த்துக்குங்க. அதே மாதிரி கூழ் ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சைடு போகிறவங்க, வழிபோக்கர்களாக போகிறவங்க வந்து கிளாஸில் வாங்கி குடிக்கலாம். பட் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கூழ் வாங்கி குடிக்கிறது தான் ரொம்ப நல்ல பழக்கம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது கிளாஸில் வாங்கி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. இனிமேல் கையில் வாங்கி கூழ குடிங்க.